திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டன் பீட் ஒன்ஸ். யூனிக்கா அந்த வாரியர் என்ட்ரன்ஸோட முந்தைய பக்கத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அமானுஷ ஆவிகளையும் டீமன்ஸையும் அழிக்க 3 போராளிகள் இருந்தாங்க. ஒரு மந்திரவாதி இருந்தாரு. அந்த வயசான மந்திரவாதி வருங்காலத்துல டீமன்ஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு மெக்கானிக்கல் டாலை கொண்டு வந்தாரு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 3 வாரியர்ஸோட ஆன்மாவை தக்க வச்சுக்கும் தனக்குள்ள. எப்பெல்லாம் டீமன்ஸோட ஆதிக்கமோ அட்டகாசமோ அதிகமா இருக்கோ, அப்போ அந்த 3 வாரியர்ஸோட அந்த ஆன்மாவை மத்தவங்களுக்குள்ள உயிர் தேட வைக்கும். இப்படி அந்த 3 வாரியர்ஸ்க்கும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை கெப்பானிக்கஸ் அந்த மெக்கானிக்கல் ரோபோட் கொடுத்துச்சு. இப்போ நடப்புல பாத்தீங்கன்னா 1890 காலகட்டம். முந்தைய பாகத்துல மெக்கானிக்கல் ரோபோட் 3 வாரியர்ஸ்ல ஒருத்தியான கருப்பு சூனியக்காரியை உயிர் தேட வச்சது. மத்த மீதி 2 இருக்கிற வாரியர்ஸ் அவங்க உயிர் தேட வைக்க கடல் வழியா போனதை நம்ம முந்தைய எபிசோட்ல பார்த்திருந்தோம். முதல் வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான முழு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம அதுக்கப்புறம் இந்த செஷன்ல பார்க்கலாம். மெக்கானிக்கல் ரோபோட்டும் கருப்பு சூனியக்காரியும் ரொம்ப நேரம் கடல்ல பயணம் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத கைவிடப்பட்ட கோட்டைக்கு சேர்றாங்க. அந்த இடமே பாழடைஞ்சு போய் ரொம்ப வருஷமா யாரும் பயன்படுத்தாம எல்லாம் இடிஞ்சு கிடக்கு. கீழே கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகளுக்கான காப்பகம் மாதிரி போட்டிருக்கு. இதை பார்க்குற சூனியக்காரிக்கு அவளுக்கு இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு. பிளாஷ்பேக்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வின்ஸ்டன், அதாவது எம்மா சூனியக்காரி கட்டிக்கிறதுனால மாப்பிள அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் போல தன்னோட டீமுக்கு ஆடிட்டு இருக்கும்போது எதிர்த்து ஆன ஆப்போசிட் டீம் கொஞ்சம் ஆக்ரோஷமா விளையாடுவானுங்க. எந்த அளவுக்குனா முன்னாடி எவன் வரா ஏது வரா முன்னாடி பால் வருதா இல்ல பிளேயர் வரான்னு தெரியாத அளவுக்கு அடிச்சு நவுத்துறது. இப்படியே ஒரு கடத்துல அவனுங்க ஜெயிச்சிடறானுங்க. இது அங்கேயே உட்காந்து எம்மாவும் இந்த மேட்ச் பார்த்துருப்பா. மேட்ச் முடிஞ்சதும் கீழே விழுந்த வின்ஸ்டன் கிட்ட என்ன அவனுக்கு இப்படி விளையாடுறானுங்க, காட்டு பண்ணி தரமா விட்டு தெரியல, ஏன் நீ தேவையில்லாம அவனுக்கு மேல கோவப்படுற, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி வின்ஸ்டன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவளுக்கு தெரிய வருது ஆப்போசிட் டீமோட அந்த ஸ்கூலை இழுத்து மூட போறாங்கன்னு. இப்போ இதை பார்க்கறவளுக்கு வின்ஸ்டன் சொன்ன அந்த ஸ்கூல் தான் இதுவும் சொல்லி தோணுது. பொறுமையா உள்ள போறா. எப்ப இதெல்லாம் பார்த்து எவனும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள 4-5 பசங்க ரவுண்ட் கட்டானுங்க. அந்த டீம்ல விளையாட அதே பசங்க. ஸ்கூல் கைவிடப்பட்டு ரொம்ப வருஷம் ஆனாலும் இன்னும் அவனுக்கு எங்கேயும் வெளியே போகாம அங்கேயே இருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒண்ணு புரியல. மெக்கானிக்கல் ரோபோட் சுத்தி முத்தி பாக்குறத பார்த்தா இது ரேண்டமா ஒரு பர்சன் சூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த 3 வாரிசோட ஆன்மாவை உள்ள இருக்காது போல. அவங்க பிறக்கும் போதே இந்த ஆன்மா இவங்களுக்குள்ள ஆனதுன்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அப்படி 2வது வாரியரான துறவியோட ஆன்மாவை அந்த டீமோட லீடரான எல்ஃபை அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். கரெக்டா சொல்லலாம் எல்ஃபி. அந்த பையன் தான் துறவியோட ஆன்மாவை உள்வாங்கக்காக பிறந்தவன்றதை புரிஞ்சுக்கிட்டு கெப்பானிக்கஸ் மெக்கானிக்கல் ரோபோட் அவனை தேர்ந்தெடுக்குது. அவனை மாத்த போறப்ப கூட அந்த மத்தவங்க அடிக்க வராங்க, துரத்தி வராங்க. அவங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சூனியக்காரி தன்னோட பவரை பயன்படுத்துறா. அதுல எல்லாருமே கெப்பானிக்கஸ் உட்பட பூரா பயலுமே தூக்கி வீசிட அந்த நேரத்தை பயன்படுத்தி மெக்கானிக்கல் ரோபோட் துறவியோட ஆன்மாவை எல்ஃபிக்குள்ள செலுத்திடுது. கதையோட ஸ்டார்டிங்ல துறவியை காமிக்கும் போது ஒரு விண்வெளியில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு இப்ப எல்ஃபை போயிட்டான். நம்ம என்ன நினைச்சோம்னா அது ஒரு விண்வெளி, அங்க இருக்கிற டீமனை இவர் அழிக்க வந்திருக்காருன்ற மாதிரி நினைச்சோம். ஆனா அது அப்படி இல்ல. அந்த இடம் என்னன்னா அது ஒரு அப்பாற்பட்ட நிலை. டைம்னு சொல்லலாம், எதிர்காலம்னு சொல்லலாம், இல்ல முக்தி நிலைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம். அது அந்த இடத்துல இருந்து அவங்களால எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியில் நடக்கிறத பார்க்க முடியும், கேட்க முடியும், டைம் கண்ட்ரோல் பண்ண முடியும், டிராவல் பண்ண முடியும். இப்போ நடப்புல எல்ஃபியோட ஆன்மாவும் துறவியோட ஆன்மாவும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பழைய ஞாபகங்கள் நினைவுகள் எல்லாமே அவனுக்கு வந்துருச்சு. கருப்பு சூனியக்காரி அவ பேர் மிலிண்டா. அவளை பார்த்ததும் அவ ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். எப்படி இருக்க என்னன்னு சொல்லி விசாரிக்கிறான். ஆனா அவளுக்கோ எதுவுமே புரியாத மாதிரி முழிக்கிறா. வாரியர்ஸோட ஆன்மா அவங்களுக்குள்ள வந்தோடனே பழைய ஞாபகங்கள் முன்ஜென்ம பந்தங்கள் சொல்லிட்டு எல்லாமே நினைவுக்கு வரணும். ஆனா மிலிண்டாக்கு அது ஞாபகம் வரல. கூட இருந்த மத்த பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இவ வேற ஏதோ சூனியக்காரி மாதிரி கருப்பு சக்தியோட சுத்திட்டு இருக்கா. கூட தன்னோட ஃப்ரெண்ட் இப்ப மாத்தி விட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அவன் வேற காத்திலே மிதக்கிறானா. அதை பார்த்து வேற இவங்களுக்கு கொஞ்சம் பயம். துறவி இவங்களை பார்த்ததும் மனசால இவங்க ரொம்ப பயந்துருக்காங்க, தனியா இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. மனுஷன் நல்லா அட்வைஸா போறாப்ல. கேட்கறவங்களுக்கு நீ இவ்வளவு தத்துவம் பேச மாட்டியே, நல்லா வாழ மாட்டேது, மண்டையில 4 போடு போட்டா எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்து அடிக்க வரப்ப பூரா பழியும் அம்சமா போட்டு பொழந்து கட்டுறாரு. அதே சமயம் கல்லறை கடல பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவும் புள்ளி நடந்து வராங்க. பொண்ணோட கையில ஒரு யானை பொம்மை இருக்கு. ஸ்டார்டிங் சில பார்த்தோம்ல லூலுன்னு ஒரு யானையை இந்திய மகாராஜா பரிசளிச்சிருந்தாரு இளவரசருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஞாபகார்த்தமா பொம்மையை கையில வச்சுக்கிட்டு அந்த சமாதியை பார்க்க வரா. ஆனா அங்க பார்த்தா இடத்த பார்த்ததும் பயங்கரமா கத்துறா. என்னடானா அந்த இடத்துல வெறும் பள்ளம் மட்டும் தான் இருக்கு. மொத்த கலரையும் உடச்சி போட்டு உள்ள இருந்து எதையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதான் அந்த யாருன்னே தெரியாத பொம்பளை குறுகுறுன்னு பார்த்திருந்தாலோ. அப்படியே அந்த பக்கம் நகரத்துல பாத்தீங்கன்னா கருப்பு சூனியக்காரி மெக்கானிக்கல் ரோபோட் அப்புறம் துறவி 3 பேரும் ஒரு சந்தில மறைஞ்சிட்டு இருக்காங்க. நகரத்துல மக்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. இப்படியே உங்களை கூட்டிட்டு போனா பாக்குறவங்க வினோதமா பார்ப்பாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு சூனியக்காரி பக்கத்துல கிடைக்கிற தொப்பி துணி எல்லாம் தூக்கி கெப்பானிக்கஸ்க்கு போட்டுக்கிட்டு ஓரளவுக்கு மனுஷன் மாதிரி மாத்திரா. அப்புறம் 3 பேரும் மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க. அப்பயுமே கூட கெப்பானிக்கஸ் ஒரு மாதிரி எல்லாம் வினோதமா தான் பாக்குறாங்க. ஆளு ஒரு மாதிரி பார்க்க ஜெயாண்டிக்க மாடு மாதிரி இருக்காப்லையா, அதனால கொஞ்சம் டவுட் இருக்கு. அங்கிட்டு துறவி ஒரு பக்கம் நடந்து வராம காத்துல மிதக்கிறது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு பாக்குறவங்களுக்கு. சூனியக்காரி எப்பா துறவி கொஞ்சம் கீழே இறங்குறியா, எல்லாரும் நம்மளே குறுக்குன்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீ தலைகீழ சுத்தத்தை நிறுத்துன்னு சொல்ல டக்குன்னு ஆளுக்கு மண்டையில என்ன ஓடுதுன்னு தெரியல. மேல வானத்துல போயிட்டு பறவையோட சேர்ந்துக்கிட்டு பறவை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. கெப்பானிக்கஸை கூட்டு காட்டு அதோட எக்ஸ்டர்னல் பெல்ட் மூலமா அவனை புடிச்சு கீழே ஏத்திட்டு வருது. இப்படியே வினோதமா ஒன்னொன்னா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மொத்த மக்களுக்கும் நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போற வழியை
அப்படின்னு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. எதிரில் பாத்தீங்கன்னா வண்டியை வச்சுட்டு ஒரு மேஜிக் ஷோ ஓடிட்டு இருக்கு. டிமிட்ரி டைனமோன்ட் தான் அவன் பேரு. அந்த காலத்துல இதை போல மக்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அவங்க ஒரு வண்டியை போட்டுக்கிட்டு அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து அந்த மைமே அப்புறம் வந்து திருவிழாவுக்கு வந்து இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்புறம் டிராயிங் பண்றதெல்லாம் வந்து நிறைய ஓடிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்படிதான் இவன் ஒரு மெஜிஷியன் சொல்லிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கான். மக்கள் கிட்டே தன்னோட ஷோக்கு யாராவது வாலண்டியரா வரலான்னு சொல்லி கேட்கறப்பதான் கருப்பு சுனிக்காரி வந்து உள்ள வரா. அவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ பாட்டுக்கு செவனே நடந்து வரப்ப டக்குன்னு இவன் வாலண்டியர்னு சொல்லி சூஸ் பண்ணதும் அவளுக்கு ஒன்றும் புரியல. அங்கேயே பக்கத்துல மெக்கானிக்கல் ரோபோட் மக்கள் கிட்ட தேர்ட் வாரியரான நீல நிற போராளியே சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கு. இவன் மேஜிக்ன்ற பேர்ல வெடியை போட்டுக்கிட்டு புகையை போட்டுக்கிட்டு ட்ரிக்ஸ் பண்ணி ஊரை நம்ப வைக்கிறான். அதை போல பண்றப்ப கருப்பு சுனிக்காரி மேல தெரியாதனமா குக்கி போட்டுடும். அவ ஏதோ ஆபத்து நினைச்சுக்கிட்டு தன்னோட சக்தியை பயன்படுத்த டிமிட்ரி தூக்கி எறியப்படுறான். அவனுக்கே ஒரு செகண்ட் நம்ப முடியல. இதை பார்த்துட்டு மெக்கானிக்கல் ரோபோட்டும் துறவி இந்த பக்கம் வர மெக்கானிக்கல் ரோபோட் தன்னோட அவேக்கிங் சக்தியை பயன்படுத்துது. என்னடானா இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்த அந்த நீல நிற போராளி இருக்கான்ல அவனே இந்த மெஜிஷியன் தான். கெப்பானிக்கஸ் தன்னோட சக்தியை பயன்படுத்தி அவனை போராளியை மாத்த அவனுக்குமே பழைய நினைவுகள் எல்லாமே வந்துடுது. சுனிக்காரியை பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க அவ தள்ளி வர்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவ பேசுறத பார்த்தாலும் எந்த கொஞ்சம் வினோதமா இருக்கு. அப்புறம் தான் இவங்க சொன்னதும் அவன் புரிஞ்சுக்கிறான் இவளுக்கு இன்னும் அந்த நினைவுகள் எதுவுமே வரல அப்படின்றது. அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் தான் எட்ரிட், நீ வந்து மெலண்டா, உலகத்துல இருக்கிற தீய சக்திகளை அழிக்கிறது நம்மளோட வேலையே. இது கெப்பானிக்கஸ், எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்ப நம்மள ஒழித்தே வைப்பான். இது சிங் துறவி. இவரோட பவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் கொஞ்சம் சுருக்கி சொல்றேன். டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் இருக்கிற அந்த நூல் நிலை இருக்குல்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு செலஸ்டியல் மாங். உடம்பு ரியாலிட்டியில் இங்கே இருக்கும், மைண்ட் எல்லாமே வந்து செலஸ்டியல் வேர்ல்டில் இருக்கும். அந்த வேர்ல்டில் சுற்றுற காஸ்மிக் கிரியேச்சர்ஸ் மூலிமா டைவர்ட் ஆகாமல் இந்த உலகத்தை காப்பாற்றணும். இதுக்காக ஏன் ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரியல. அங்கிட்டு காஸ்மிக் வேர்ல்டில் ஆல்ஃபி செலஸ்டியல் கிரியேச்சர் மேலே ஏறிக்கிட்டே விளையாடிட்டு இருக்கான் குழந்தை மாதிரியே. ஆக மொத்தம் உருப்படியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்ரிட் மட்டும்தான். அவனுக்கு அவனோட சக்திகளுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு கிடைச்சிருக்கு, பல நினைவுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. மெலிண்டாக்கு அவள் யாருன்னே தெரியல, அவள் மாட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கா. துருவியோட ஆன்மா ஒரு சின்ன பையன்குள்ள இருக்கு. ஸ்பேஸ் அண்ட் டைம் அவன் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறான், செலஸ்டியல் கிரியேச்சர் மூலமா டைவர்ட் ஆகாம எப்படி மேனேஜ் பண்ண போறான்றதெல்லாம் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இந்த விளையாட்டு புள்ளிகளை வச்சு என்னத்தை செய்யன்னு சொல்லி எட்ரிட் யோசிக்க அப்ப அங்க பயங்கரமான சத்தத்தோட ஒரு யானை வருது. கண்ணில் வெறியோட ஒரு பக்கம் கால் எலும்பு கூட இருக்கிறத பாக்குறப்ப ஞாபகம் இருக்கா லூலு தி எலிஃபென்ட், இளவரசருக்கு மகாராஜா பரிசளித்தார் ஒரு யானைன்னு சொல்லி பார்த்தோம்ல, கல்லறை காட்டுல இருந்து உயிர் தேர்ந்து வந்திருக்கு. எட்ரிட் கெப்பானிக்கஸ் கிட்ட தன்னோட வாழை வாங்கிட்டு அதை கூட ஃபைட் பண்ண போக மெக்கானிக்கல் ரோபோட் மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு அங்கிருந்து அப்புறப்படுத்துது. எட்ரிட் தன்னோட வாழால ஏகப்பட்ட கீரல்களும் வெட்டுகளும் போட்டாலும் அடிப்படையை தவிர அதுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி தெரியல. மெக்கானிக்கல் ரோபோட் கூட ஒரு தாக்கு தான் பிடிக்குது. ரெண்டு பேராலும் சமாளிக்க முடியாம மெலிண்டாவை கூப்பிட அவ அதை பார்த்து அதிர்ச்சியிலே உறைஞ்சு போய் நிக்கிறா. யானை வேக வேகமா அவளை நோக்கி ஓடி வருது. துருவி உள்ள புகுந்து தன்னோட சக்திகளை பயன்படுத்தி அதை அசையாம நிக்க வைக்க செலஸ்டியல் வேர்ல்ட்லயும் ஆல்ஃபி அந்த யானை கிட்ட போராடிட்டு இருக்கான். அங்க வர காஸ்மிக் திமிங்கலத்தை பார்த்ததும் இவன் டைவர்ட் ஆகி அதுக்கு பின்னாடி போக இவ்வளவு நேரம் கட்டுப்பாட்டுல இருந்த அந்த யானை திரும்பவும் பவர்ஃபுல் ஆயிடுது. மெலிண்டாவை பிடிச்சி தூக்கி வீச இதை பார்க்குற எட்ரிட் பதறி போய் யானையை போட்டு புரட்டி எடுக்கிறான். மெக்கானிக்கல் ரோபோட் தன்னோட பக்கமும் போட்டு பொழந்து கட்டுது. அங்க சூனியக்காரி தூக்கி வீசப்பட்டதை பார்த்துட்டு வின்ஸ்டன் வரான். இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாண நாள் அன்னைக்கு இவ தொலைஞ்சு போனால அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஊர் ஃபுல்லா இவளையே தேடிட்டு இருக்கான். நல்லது கெட்டது சொல்லி நம்ம யாருன்றது புரிய வச்சு பழைய நினைவுகளோட அவளை திரும்பி கூட்டிட்டு போயிடலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஆசையோட சுத்திட்டு இருந்திருக்கான். உண்மையான காதெல்லாம் இப்படிதான் இருக்கும் போல. அந்த பக்கம் யானை வேற திமிரிட்டு இருக்கு. வாங்கிந்து போயிடலாம், இது ரொம்ப ஆபத்தான இடம். திரும்பவும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே நான் எம்மா கிடையாது மிலிண்டான்னு சொல்லி பாக்குறா. யானை வேற அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு வேகமா இங்க தான் வருது. இங்க இருந்து போயிட்டு இது ரொம்ப ஆபத்தான இடம். யானை வேற வேகமா இங்க தான் வருது. நான் திரும்பவும் சொல்றேன், நீ இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சூனியக்காரிக்கு உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம கோவத்துல கத்துறா. அவளோட சக்திகள் எல்லாம் அப்படியே வந்து செதறுது. ரொம்ப அதீதமான சக்தி வந்து வெளிப்படுது. எந்த அளவுக்குனா ஒட்டுமொத்த அந்த நகரமே வந்து தர மட்டமாற அளவுக்கு. யானையில இருந்து வின்ஸ்டன் மெக்கானிக்கல் ரோபோட்னு எல்லாரும் தூக்கி வீசப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஆம்புலன்ஸ் பூரா வந்துட்டு அடிப்பட்ட கட்டடங்களுக்கு இடையே மாட்டிட்டு இருக்க மக்களை காப்பாத்துறாங்க. மெக்கானிக்கல் ரோபோட் எட்ரிட் துறவி 3 பேரும் சூனியக்காரி தேட அங்கிட்டு பின்னாடி கலரை காட்டுல ஆள் அடையாளம் தெரியாம ஒரு பொம்பளை சுத்திட்டு இருந்தால அவ நிக்கிறா. ஒளிஞ்சு இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. சூனியக்காரி மயக்கத்துல இருந்து ஏந்து பாக்குறப்ப பூரா இடமும் இடிஞ்சு போய் கிடக்கு. இதுக்கு தான் காரணம்ன்ற குற்ற உணர்ச்சி வின்ஸ்டனை தேடி கண்டுபிடிச்சு மேல கொண்டு வர மத்தவங்களும் அங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் பயங்கரமா கத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ இன்னுமே ஸ்டேபிள் ஆகாம என்ன நடக்குதுன்னே தெரியாம போட்டு குழம்பிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா. இவ திரும்ப இந்த டீமுக்குள்ள வருவாளா ஹெல்ப் பண்ணுவாளான்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லாம் தெரிய வரும். அந்த வில்லி யாரு, என்ன, ஏன் இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன், என்னெல்லாம் பிளான் இருக்குன்ற ஒரு கேள்விலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சம்பவத்துல இருந்து அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பழைய மாரி வந்து இந்த டீம் வந்து இப்போதைக்கு இல்ல, ஏதோ ஒரு குழப்பம் வந்து உள்ள ஓடிட்டு இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சு என்ன மாதிரி காய் நகர்த்தலான்றதெல்லாம் தெரியல. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அனிமேஸ் கார்ட்டூன் அனிமேட்டட் சீரிஸோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல இருக்கு. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.